பல விதங்கள்ல ஈஸியா நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஒன்றில் ஒரு பாட்டை பாடினாலே விசுவாசம் வந்துடுது இல்லையா? எப்படி எப்படி ஆக்கி வச்சிருக்கிறார் பாருங்க தேவன். நீங்க அப்படியே பயத்திலையும் கவலையிலையும் கிடக்க தேவையில்ல, சோறு வண்டிச்சு அப்படியே கிடக்க தேவையில்ல. முன்னாள் ஒரு பாட்டை போட்டு விட்டு கூட பாடி பாருங்க, அவ்வளோதான். 1-2 பாட்டுக்குள்ள நீங்களே மாறிடுவீங்க. விசுவாசம் எழும்பிடும். எந்திரிச்சு எதை வேணா சந்திச்சிடலாம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து அவர் நம்பணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நாம தான் கொஞ்சம் எப்படி அப்படி போயிட்டு இருப்போம். அதை தான் கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடி பண்ணிக்கணும். அதுக்கும் பல வழியில் அவர் வச்சிருக்கிறார், பல விதத்தில் நமக்கு உதவுகிறார். நாம அவரை நம்புறதுல உண்மையா இருப்போம்னா, அதை மட்டும் நாம இன்னும் நல்லா பண்ணுவோம்னா, பெரிய விதங்களில் நாம காணுகிறது இன்னும் பெரிய விதங்களில் வெற்றியை நாம காணுவோம். மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய உம்மை நான் பாடுவேன். பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, நின்றும் நின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவன் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவன் உம்மை நான் பாடுவேன். நல்மெய்ப்பரே, நம்பி